போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நம்முடைய இருதயத்தில் நாம் நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் கர்த்தருடைய வார்த்தை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரை இருக்கிற சகல வேத வாக்கியங்களும் கர்த்தருடைய வார்த்தை என்றும் அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையினாலுமே மனுஷன் பிழைப்பான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வாக்கியத்துக்கு போவோம். ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இப்போ பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உங்களால் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமோ? இக்காலத்தில் நீங்கள் படுகிற பாடுகளையும் நீங்கள் காணாமல் இருக்கிற வரப்போகிற மகிமையையும் நீங்கள் ஒப்பிட முடியுமோ? ஒரு பொழுதும் ஒப்பிட முடியாது. வரப்போகிற மகிமை மனுஷனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் தற்போதைய இக்காலத்து பாடுகள் நமக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்க மாட்டாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் மறந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், இக்காலத்து பாடுகளை வரப்போகிற மகிமையோடு ஒப்பிட முடியுமா? மறுபடியும் சொல்கிறேன், இக்காலத்து பாடுகளை வரப்போகிற மகிமையோடு ஒப்பிட முடியுமா? நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். அவருடைய குற்றமற்ற இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி, அவருடைய மாசற்ற இரத்தத்தினால் எங்களுடைய பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து, அவருடைய விலையேறப்பெற்ற இரத்த
இரத்தத்தினால தேவரே நீரங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். நாங்களோ அந்த பாவத்துக்கு மரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இக்காலத்துக்கு பாடுகள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம் இது. பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலரை ஏவி இந்த மாதிரியாக நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இக்காலத்து பாடுகள் என பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு குறிப்பிட்டிருப்பதன் தாற்பயத்தை அநேக கிறிஸ்தவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அது வேதனைக்குரிய விஷயம். இந்த காலத்தில் இருக்கிற பாடுகளை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? தேவனுக்கு ஏற்றபடி அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அமையாதபடியினால் அவர்கள் வேறொரு இயேசுவை விசுவாசித்து வேறொரு ஆவியினால் ஆக்கிரமிக்கப்பட்டு வேறொரு சுவிசேஷத்தை பின்பற்றுகிறார்கள். அநேகமான சபைகளில் இந்த துர்ப்பாக்கிய நிலைமை நடைமுறையில் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கேற்ற முறை அது என்ன? அந்த முறை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே தேவனுக்கேற்ற முறை. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு வேறொரு இயேசுவை அநேகமான கிறிஸ்தவர்கள் விசுவாசித்து அறியாமையினாலோ அல்லது வேண்டுமென்றோ வேறொரு இயேசுவை விசுவாசித்து வேறொரு ஆவியினால் ஆக்கிரமிக்கப்பட்டு வேறொரு சுவிசேஷத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அப்போ பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிற சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறது என்ன? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வேறொரு சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வேறொரு ஆவியினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு வேறொரு இயேசுவை பின்தொடர்கிறார்கள். அப்போ இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 11:4 சொல்லியிருக்கிறத நாம் மிகுந்த கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வேறொரு இயேசு தற்போதைய மிக முக்கியமான பிரச்சனை. சபைகள் எல்லாவற்றிலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போதிப்பார் ஒருவருமே கிடையாது. ஒருதருமே என்று சொல்லும் பொழுது மிக குறைந்தவர்கள் தான், எண்ணிக்கைக்குட்பட்டவர்கள் தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்களே தவிர அநேகமான போதகர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்காதபடியினால் அவர்கள் வேறொரு இயேசுவை போதிக்கிறார்கள் என்று இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். இதே நிலைமையிலே அப்போதைய கொரிந்தியர் சபையும் இருந்தபடியினால் அவர்களை கொரிந்திய கிறிஸ்தவர்களை நோக்கி பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்றதை 2 கொரிந்தியர் 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு
ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே என்று பவுல் அப்போஸ்தலர் கொரிந்திய கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வேதத்தை இந்த வேத வாக்கியத்தினுடைய ஆவிக்குரிய பொருளை நாம் அறிய வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் இதுவே கிறிஸ்தவ சபைகளுடைய தலையாய பிரச்சனை. இன்றைய கிறிஸ்தவ சபைகளுடைய தலையாய பிரச்சனை இது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதன் ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு சொல்லாக இதனுடைய தாற்பயம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இக்கட்டு நிமித்தமே அநேக கிறிஸ்தவர்கள் எந்த இக்கட்டு நிமித்தமே வேறொரு இயேசுவை அவர்கள் பின்பற்றுகிறபடியால் அநேகமான கிறிஸ்தவர்கள் இக்காலத்து பாடுகளையும் வரப்போகிற மகிமையையும் அறியாதிருக்கிறார்கள். ஆனபடியால் இந்த வேத வாக்கியத்தின் ஆவிக்குரிய பொருளை நாம் விவரமாக அறிந்து இந்த வேறொரு இயேசுவுக்கு கிறிஸ்தவர்கள் தப்ப வேணும். அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக பார்ப்போம். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத. அப்போ பவுல் அப்போஸ்தலர் பிரசங்கிக்கிற செய்தி என்ன? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பவுல் அப்போஸ்தலர் பிரசங்கித்தார். 1 கொரிந்தியர் 1:23 அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். வேறு எந்த செய்தியாக இருந்தாலும் அது வேறொரு இயேசுவை பற்றியது. அப்போ இப்போ நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். 2 விதமான இயேசுக்கள் இருக்குது. ஒன்று சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, மற்றொன்று வேறொரு இயேசு. அப்போ இதை நாம் என்ன மாதிரி என்று சொன்னால் அடையாளம் கண்டுகொள்ள வேணும். இந்த போதகர் அல்லது சபையில் இருக்கிற போதகர் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறாரா அல்லது வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறாரா என்று சொல்லி நாம் அதை அடையாளம் காண வேண்டும். அதற்காகத்தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் வருபவன் அநேகமானவர்கள் வருகிறார்கள். கிறிஸ்தவனை தேடி அவனை நிர்மூலமாக்குறதுக்காக சரியான வழியிலே அவன் போகிறான் என்றதை சாத்தான் அறிஞ்ச உடனே வேறொரு இயேசுவை பின்பற்றுகிற மனுஷர்களை நிச்சயமாக அனுப்புவான். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர், எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்க இல்லை என்று சொன்னார், அவன் வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறான் என்று சொல்லி நீங்கள் அடையாளம் கண்டு நீங்கள் ஓடுகிறதுக்கு தயாராக இருக்க வேணும். என்றால் அது பிசாசு. அப்போ எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இல்லையோ அது வேறொரு இயேசு. அதை அவன் பிரசங்கித்தான். ஆனால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும். அப்போ வேறொரு இயேசுவை பிரசங்கிப்பதிலிருந்து உற்பத்தியாவதே வேறொரு ஆவி. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது அதிலிருந்து உற்பத்தியாகிறது பரிசுத்த ஆவி. வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கும் பொழுது அதிலிருந்து உற்பத்தியாகிறது வேறொரு ஆவி. அது பிசாசு என்றதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத நாங்கள் உண்மையான சுவிசேஷத்தை பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நாங்கள் உண்மையான சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்த போது நீங்கள் அந்த வேறொரு ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியையே நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்.
அப்போ வேறொரு சுவிசேஷத்தையும், அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்ந்த எந்த சுவிசேஷமாக இருந்தாலும் அது வேறொரு சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அப்போ பவுலப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கொரிந்தியர்கள் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தார்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர்கள் இந்த பொய்யான சகோதரர்களை சகித்ததே முக்கியமான காரணமாகும். சபைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்த விதமான சகித்தலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சபைக்கு போகிறார்கள், அங்கே பிரசங்கிக்கிறது என்ன இயேசு என்பதை அவர்கள் அடையாளம் காண முடியாமல் அந்த சபைக்கு போய்கொண்டு அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ என்ன நடக்குது? இந்த பொய்யான சகோதரர்களை, இந்த கள்ள அப்போஸ்தலர்களை அவர்கள் சகிக்கிறார்கள். அது மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். அப்போ பொய்யான சகோதரர்களை சகிக்கிறது, நீங்கள் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பொய்யான அப்போஸ்தலர்களே கிறிஸ்துவும் சிலுவையும் அல்லாத வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வந்தார்கள். அதனை கலாத்தியர்கள் அடையாளம் காண தவறிவிட்டார்கள். கவனமாக கேட்டுங்கள். கலாத்தியர்கள் அல்ல, கொரிந்தியர்கள் அடையாளம் காண தவறிவிட்டார்கள். இப்போ இதை பற்றி 1 யோவான் 4:1 அப்போஸ்தலர் யோவான் சொல்லுகிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இது மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் இந்த வேறொரு இயேசுவை சகிக்காதபடி இருக்கிறதற்கு இந்த வேத வாக்கியத்தை அவர்கள் உபயோகிக்க வேணும். 1 யோவான் 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அப்போ அந்த கள்ள அப்போஸ்தலர், கள்ள போதகர், அந்த போதகருடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் எந்த ஆவியினுடைய வார்த்தைகள் என்று நீங்கள் அடையாளம் காண வேணும். அது பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டதா, அல்லது மனுஷ ஆவியினாலே ஏவப்பட்டதா, அல்லது அசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டதா என்றதை நீங்கள் அடையாளம் கண்டு, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டதா இருந்தால் அதை கேட்க வேணுமே தவிர, வேறு ஆவிகளினாலே ஏவப்பட்டதா இருந்தால் அந்த இடத்தை விட்டு உடனடியாக உங்களுடைய ஆத்துமாவை சிந்தித்து அந்த இடத்தை விட்டு உடனடியாக விலக வேணும் என்று நான் உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அப்போ ஒரு பொறுப்பு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். அது தேவனுடைய ஆவியோண்டு சோதித்து அறியுங்கள். எல்லா கிறிஸ்தவர்கள் ஆவிகளை சோதித்து அறியாமல், அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை என்ன என்று சொல்லியும் அவர்களுக்கு தெரியாது. அநேகமான கிறிஸ்தவர்கள் ஆவிகளை சோதித்து அறியாமல் எல்லா ஆவிகளையும் பரிசுத்த ஆவி என்று எடை போடுகிறார்கள். எல்லா ஆவிகளையும் பரிசுத்த ஆவி என்று நினைக்கிறார்கள்.
பாரதூரமான தவற அவர்கள் விடுகிறார்கள். வேறொரு ஆவியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அது பிசாசு என்பதனை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் வேறொரு இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், வேறொரு இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் இக்காலத்து பாடுகளையும் வரப்போகிற மகிமையையும் அறியாதபடிக்கு இவர்களுடைய கண்கள் காதுகள் அடைக்கப்பட்டும் இருதயம் மந்தமாக்கப்பட்டும் இருக்கிறது. ஏசையாவின் தீர்க்க தரிசனம் இவர்களில் நிறைவேறி இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்களில் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. அப்போ வேறொரு இயேசுவை அவர்கள் அறியாதது போல அநேகமான கிறிஸ்தவர்கள் ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தை அறியாமல் இருக்கிறார்கள். இந்த ஏசையாவின் தீர்க்க தரிசனம் கிறிஸ்தவ சபைகளில் கொள்ள நோயாக பிடித்திருக்கிறது என்பதை முதற்கண் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தை பற்றி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:14-15 சொல்லியிருக்கிறத நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேணும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மத்தேயு 13:14-15 ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டு அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் பந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலியர்களை பார்த்து மத்தேயு 13:14-15 அவர்களிலே ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது என்று சொன்ன அதே நேரம் அது என்ன ஏசையாவின் தீர்க்க தரிசனம் என்றும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஏசையாவின் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்றும் தெரியாது. ஆனபடியால் அதன் ஆவிக்குரிய பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த ஏசையாவின் தீர்க்க தரிசனத்துக்கு தப்ப வேணும் என்பதே என்னுடைய விருப்பம். அப்போ நாம் ஒவ்வொரு வசனமாக பார்த்து கொண்டு போவோம். ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அப்போ ஆரிடத்தில் இந்த ஏசையாவினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பவர்கள் எல்லாரிலும் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. 1 கொரிந்தியர் 1:23 தவிர்த்து 1 கொரிந்தியர் 2:2 தவிர்த்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்க்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிலேயும் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். அப்போ வேண்டுமென்ற செவிட்டுத்தனம், வேண்டுமென்ற குருட்டுத்தனம், வேண்டுமென்ற மந்த நிலைமை இவர்களை ஆக்கிரமிக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ சபைகளில் உள்ள அநேகமான கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறியாதபடியினால், அவ்விசுவாசத்தினால அல்லது அறியாமல் இருக்கிறபடியினால் அவர்களில் இந்த ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அப்போ அது என்ன ஏசையாவின் தீர்க்க தரிசனம்? வேண்டுமென்ற செவிட்டுத்தனம்,
வேண்டுமென்ற குருட்டுத்தனம், வேண்டுமென்ற மந்த நிலைமை இவர்களை ஆக்கிரமிக்கிறது. இந்த ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தில் வேதத்தை நாம் எடுத்து பார்ப்போமாயிருந்தால் 7 முறை பரிசுத்த ஆவியானவர் இந்த ஏசையாவின் தீர்க்க தரிசனம் என்று வேதத்தில் 7 முறை குறிப்பிடப்பட்டதில் இருந்து அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுதான் தற்போதைய கிறிஸ்தவ சபைகளுடைய பிரச்சனை. இப்பவும் அதே பிரச்சனை, முந்தியும் அதே பிரச்சனை. அப்போ ஆண்டவர் இவர்களை பார்த்து, யாரை பார்த்து? இஸ்ரவேலியர்களை பார்த்து சொன்னார், உங்களிலே ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆனால் இப்போவோ அநேகமான கிறிஸ்தவர்களிடத்தில் ஏற்கனவே நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் 7 தரம் இந்த ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். ஏசையா 6:9-10 மத்தேயு 13:14-15 மார்க் 4:12 லூக்கா 8:10 யோவான் 12:39-40 அப்போஸ்தலர் 28-26-27 ரோமர் 11:8 சொல்லப்பட்டிருப்பதை நாம் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும். அப்போ என்ன சொல்லப்படுகிறது? இது ஒரு வியாதி, ஆவிக்குரிய வியாதி என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக என்று சொல்லப்பட்டு கிடக்கு. ஏனென்றால் அவர்கள் அவரிடத்தில் திரும்பவில்லை, இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் திரும்பவில்லை. திரும்பினார்களாயின் அவர்களுடைய இந்த ஆவிக்குரிய வியாதியை அவர் குணமாக்கியிருப்பார். அதென்ன ஆவிக்குரிய வியாதி? கண்களினால் காணாமல் இருக்கிறது, காதுகளினால் கேட்காமல் இருக்கிறது, இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமல் இருக்கிறது. இது ஒரு வியாதி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் திரும்பி இருந்தார்களாயிருந்தால், கர்த்தரிடத்தில் அவர்கள் திரும்பி இருந்தார்களாயிருந்தால், மனம் திரும்பி இருப்பார்களாயிருந்தால் நிச்சயமாக அவர் குணப்படுத்தி இருப்பார். இவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனால் பல காரணத்தினால் வழியருகே விழுந்தவர்கள். முன்பு கூறியதை போல இதுவும் வேத வசனத்திற்கு ஒவ்வாத நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற உபதேசத்தை செல்லுபடியற்றதாக்குகிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற உபதேசத்தை இது முற்று முழுதுமாக செல்லுபடியற்றதாக்குகிறது. அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. இதுவே ஆவிக்குரிய மந்த நிலைமைக்கு காரணமாயிருக்கிறது. ஆகவே அவர்கள் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை நிராகரிக்கிறார்கள். இப்படி இருக்க நாம் அறிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், ஆவிக்குரிய நிராகரிப்பு அல்லது ஆவிக்குரிய சம்மதம் இருதயத்திலேயே ஆரம்பமாகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இருதயத்திலேயே நிராகரிப்பு, கிறிஸ்துவ நிராகரிப்பு இருதயத்திலே ஆரம்பமாகிறது. அதே நேரம் சம்மதமும் இருதயத்திலேயே ஆரம்பமாகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள்
அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com